ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய கதம்பம் பூ தேவைப்பட்டது ஒரு விசேஷத்துக்காக. சரின்னு போய் வாங்கலான்னு போனால் ரூ. 40 சொன்னாங்க. மழையினால பூவும் வரலன்னாங்க. இப்போ வந்து விசேஷ நாளாக இருக்கிறதுனால ரேட் அதிகம்னு சொன்னாங்க. சரி, பக்கத்துலேயே உதிரி பூ இருந்தது, நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த அரளி வந்து ரூ. 30, சாமந்தி ரூ. 30, மரிக்கொழுந்து ரூ. 20, மொத்தமே ரூ. 80 தான் வாங்கிட்டு வந்தேன். இதில் எத்தனை முழம் வருதுன்னு பார்க்கலாம். எப்பயுமே சாமந்தி பூ வந்து மாலையோ சரி இல்லைன்னா கதம்பம் பூவாகவும் கட்டணும்னா கொஞ்சம் பூவும் கொஞ்சம் கேப் விட்டு கட்டணும். நெருக்க கட்டக்கூடாது. ஏன்னா ஃபோட்டோக்கெலாம் போடுறப்போ கட் பண்ணி வைக்கவும் மாட்டமாக இருக்கும். அப்போ தான் அது வளைஞ்சும் கொடுக்கும். நெருக்க இருந்தால் ரொம்ப பூவும் தேவைப்படும். போடுறப்போ ஒரு மாதிரி நெருக்கி அது நல்லா இருக்காது. அதனால் வந்து இப்படி கட்டிக்கங்க. நான் வந்து 3 சாமந்தி, 3 அடுக்கு வந்து அரளி, 3 அடுக்கு மரிக்கொழுந்துன்னு மாற்றி கட்டிக்கிட்டேன். இந்த கதம்பம் பூ வந்து செமையாக இருந்தது. இப்போ இதுக்கு எத்தனை முழம் வருது அப்படின்னு கட்டிட்டு பார்த்தா நீங்களே பாருங்கள். நம்ம கட்ட தெரிஞ்சதுக்கப்புறம் இவ்வளோ விலை கொடுத்து வெளியில் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளே மேக் பண்ணிக்கலாம். இந்த நூல்லாம் வந்து பூ வாங்குறப்போ பூக்கடையிலே கேட்டாலே தந்துடுறாங்க இப்போல்லாம். அதுபோல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். 5 முழம் பாருங்கள், 5 முழத்துக்கு மேலே வந்தது. இதுவும் நெருக்க தான் இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கும். இது வந்து சிம்பிள் டிப்ஸ் தான். விசேஷ நாளில் யூஸ் பண்ணிக்கங்க. எனக்கு யூஸாக இருந்தது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.